ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் டெக். இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்க 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் உங்கள் ப்ரைவசி இன்க்ரீஸ் ஆகும், சேட்டை செக்யூராக வச்சுக்கலாம், அன்வான்ட் நோட்டிஃபிகேஷனில் அவாய்ட் பண்ணலாம், முக்கியமாக சேட்டை சேஃபாக பேக்கப் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனை எப்படி ஹைட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண அப்புறம் டாப் ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்ல செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பிரைவசின்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனோடனே அதில் ஃபர்ஸ்ட்ல ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எவ்ரி ஒன் இருக்கும். எவ்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் சீனை யார் வேணா பார்க்குற மாதிரி இருக்கும். அதே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டென்ட் இருக்கு. மை கான்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்க கான்டென்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உங்க லாஸ்ட் சீனை பார்க்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை கான்டென்ட் எக்ஸப்ஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உங்க லாஸ்ட் சீனை பார்க்கக்கூடாதோ அவங்க மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோபடின்னு இருக்கு. நோபடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லாஸ்ட் சீனை யாருமே பார்க்க முடியாது. நான் வந்து நோபடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் இருக்கு. அது வந்து நீங்க எப்போ ஆன்லைன் வரீங்க எப்போ ஆஃப்லைன் போறதுன்னு காட்டுறக்காக. அதுல எப்படியும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணா உங்க ஆன்லைன் ஸ்டேட்டஸை பார்த்துக்க முடியும். அதே சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் சீன் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதே தான் இங்கே செலக்ட் ஆகும். நான் வந்து சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போதான் யாருக்குமே என்னோட ஆன்லைன் ஸ்டேட்டஸும் காட்டாது, லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸும் காட்டாது. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அகைன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் சைட் கார்னர்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல லாஸ்ட்ல செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பிரைவசின்ட்டு செகண்ட் ஆப்ஷனா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஆப் லாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல அன்லாக் வித் பயோமெட்ரிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. அதுல ஆட்டோமேட்டிக்லி லாக்ன்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இமிடியட்லி, ஆஃப்டர் 1 மினிட், ஆஃப்டர் 30 மினிட்ஸ். அதுல உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் லாக் ஆகணுமோ அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இமிடியட்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி ஹைட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது டாப் ரைட் சைட் கார்னர்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல லாஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பிரைவசின்ட்டு செகண்ட் ஆப்ஷனா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரொஃபைல் பிக்சர்னு செகண்ட் ஆப்ஷனா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஹூ கேன் சி மை ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எவ்ரி ஒன் இருக்கு. எவ்ரி ஒன் வந்து யாரு வேணா உங்க ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க முடியும். செகண்ட் ஆப்ஷனா ஐ கான்டாக்ட் இருக்கு. ஐ கான்டாக்ட் வந்து உங்க கான்டாக்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க முடியும். தேர்ட் ஆப்ஷனா மை கான்டாக்ட் எக்ஸப்ட் இருக்கு. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க யார் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க கூடாதோ அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நோபடின்னு இருக்கு. நோபடி வந்து யாருமே உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க முடியாது. நீங்க வந்து மை கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க கான்டாக்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்க முடியும். ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை எப்படி மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். அது குரூப்பா இருக்கலாம், சிங்கிள் பர்சனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த சேட்ல வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அந்த இதை வந்து எப்படி மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க வந்து ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட் சைட் கார்னர்ல 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோடனே 8 hours 1 week ஆல்வேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வராது. அப்படியே கொஞ்சம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்ல சைலண்ட் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சேட் வந்து மியூட் ஆச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா சேட்ஸை எப்படி பேக்கப் எடுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அகைன் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனா சேட்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா சேட் பேக்கப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல கூகுள் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல பேக்கப் எடுக்கணுமோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண அப்புறம் பேக்கப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்கப் ஆயிரும். நீங்க சேஃப்டிக்கு சேட்ஸை பேக்கப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா சேட்ஸ் டெலிட் ஆனாலும் உங்க அக்கௌண்ட் சேவ்ல இருக்கும். நீங்க உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்க சேட்ஸை. எப்படி சேட்ஸை ரீஸ்டோர் பண்றதுன்னு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பை பாய்.